சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலேயும் ஒரு முக்கியமான விடய சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அங்கிள்மார் இங்கே இருக்கின்ற இளம் பெண்களை திருமணமாகாத விவாகரத்தாகாத பெண்களை குறிவைக்கின்ற சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வித்தியாசமான முறையில் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. சரி, என்ன அப்படின்றத நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறை பாருங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதாவது சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகின்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்களை பகிர்ந்து கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக ஊடகங்களில் வருகின்ற தகவல்கள் அல்லது சமூக ஊடகங்களில் கிடைக்கின்ற விஷயங்களை தாண்டி நேரடியாக சில விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே பகிர்ந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் தங்களுக்கு சமையலுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு எடுக்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறாக பயன்படுத்துறது. அதே மாதிரி இந்த உதவி திட்டங்களின் ஊடாக பெண்களை தம்பசப்படுத்துவது, வறிய பெண்களை தம்பசப்படுத்துவது, திருமணம் ஆகி விவாகரத்தான பெண்களை தம்பசப்படுத்துவது. குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள் செய்கின்ற இந்த தில்லலங்கடி வேலைகளால் இவைகளாக இருக்கிறது. அதே மாதிரி கணவனை இழந்த பெண்கள் அல்லது விதவை பெண்களாக இருப்பவர்களை குறிவைக்கிறது. அவர்களுடைய இளம் வயது பெண்களை குறிவைப்பது ஒரு சிலர் செய்கின்ற விஷயங்களாக இருக்குது. நாங்கள் உதவி திட்டம் செய்கிறோம் அப்படி என்று சொல்லி உதவி திட்டத்தின் ஊடாக நாங்கள் உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கப்புறமா உங்களோட பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்றது. உங்களோட பிள்ளைகளோட தொலைபேசி இலக்கங்கள் தாங்க, அவர்களை நாங்கள் நேரடியாக அவர்களோடு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுக்கிடையில் இடைத்தரகர்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றார்கள். பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அவர்கள் செய்யப்பட்டிருந்தாங்க. அவருடைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறமாக அது ஒரு கட்டங்களில் இல்லாமல் போயிருந்தது. இப்போ புதிதாக இன்னொரு திட்டம் யாழ் நகரில் அல்லது தமிழர்கள் பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக இந்த வீடியோ பார்க்கிறார்கள் உங்களுடைய கணவன்மார் தனிய இலங்கைக்கு வருகினம் அப்படி என்று சொல்கின்ற பட்சத்தில் நீங்கள் திருமணமாகி உங்களுடைய இல்லற வாழ்க்கைகள் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய கணவர் தனிப்பட்ட ரீதியில் இலங்கைக்கு வருகிறார், அல்லது தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய நாட்டில் தொலைபேசியில் தனியாக பேசி கொண்டிருக்கிறார், அல்லது வாகனங்களில் தனியாக இருந்துட்டு தொலைபேசியில் மினக்கிறார், அதாவது தனியாக தொலைபேசியோட மினக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் கருத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் டிஸ்க்ளைமர் பண்ணிடுறேன். சரி, இப்படியே இருக்கின்ற இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அண்மை காலங்களாக நான் ஒரு சில கல்யாண தரகர்களை சந்திக்கின்ற அல்லது பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த கல்யாண தரகர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப மிக மிக கவலையான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது குறிப்பாக இந்த கல்யாண தரகர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதை கடந்து இப்ப நிறைய இளங்கலை வருகின்ற பத்திரிகைகளிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி வெளியாகின்ற திருமண சேவைகளினுடைய விளம்பரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 57 வயதான திருமணம் முடித்து விவாகரத்தான அல்லது எப்படி என்ன சொல்றது விவாகரத்தான அல்லது தனியே இருக்கிற கணவனை இழந்த பெண்கள் உங்களுக்கு நாங்கள் வரந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. 57 வயசு, 58 வயசு, 60 வயசு, 64 வயசு, 65 வயசுக்காரர்கள் கூட இவ்வாறான திருமண தேடல்களை இப்ப யாழ்ப்பாணத்தை இறங்கிருக்காங்க. இதுக்காக கல்யாண தரகர்களும் வடபகுதியில் செய்யப்படுகிறார்கள். ஒரு சில கல்யாண தரகர்கள் இதுக்காக செய்யப்படுகிறார்கள். எல்லாரையும் நான் இங்கே குறிப்பிடல. இப்படி இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த சேவைகளின் ஊடாக இலங்கையில அதாவது போர்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது அவர்கள் விதவையான பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், விவாகரத்தான பெண்கள், இப்படி இந்த வறுமைக்குள் சிக்கி தவிக்கின்ற இந்த பெண்களை குறிவைச்சு இங்க கல்யாண தரகர்களின் ஊடாக ஒரு சில கல்யாண தரகர்களின் ஊடாக புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து தாங்கள் திருமணம் முடிப்பதற்கு மணமகள் தேடுகிறோம் என்றதன் அடிப்படையில் தங்களுடைய இல்லற வாழ்க்கை அல்ல திருமண வாழ்க்கை, அங்கே இருக்கின்ற வாழ்க்கை உண்மையாக அவர்கள் ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை மறைச்சி இங்கே இருக்கின்ற கல்யாண தரகர்களை ஏமாற்றி இங்க ஒரு திருமண பேச்சுவார்த்தைகள் அல்ல திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. இவ்வாறாக அண்மையில கூட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. குறிப்பிட்ட ஒரு நபர் ஒருவர் தனக்கு
புலம்பெயர் தேசத்தில் அவருக்கு திருமணம் முடித்து பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள் வந்து திருமணம் முடித்து விட்டார்கள். ஆனால் அதனை தாண்டிய ஒரு உறவு தேவை என்பதற்காக இவர் இலங்கைக்கு அடிக்கடி தனியே வந்து போகின்ற நபராக இருக்கிறார். தனியே வந்து போகின்ற நபர் இங்கே ஒரு கல்யாண முகவரின் ஊடாக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடிச்சு விட்டு அந்த பெண்ணை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகல. அந்த பெண்ணும் வந்து தொடர்ச்சியாக இவரிடம் கேட்கிறது, நீங்கள் என்ன இப்போ கூட்டிக் கொண்டு போவீங்க, வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவீங்கன்னு சொல்லி. அதில் இங்கே இலங்கையினுடைய வடபகுதியில் இருக்கின்ற ஒரு சில பெண்கள் வெளிநாட்டு போகும் காரணமாக இவ்வாறான வேலைகளை செய்கிறாங்க. இப்படி இருக்கின்றவர்கள் அந்த பெண்மணியை வந்து குறிப்பிட்ட நபர் வந்து குறிப்பிட்ட புலம்பெயர் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போதில். ஆனால் ஒவ்வொரு வேடமும் இலங்கைக்கு நான் இங்கே வருகிறது, இங்கே வந்து அவாவோட இருக்கிறது, சந்தோஷமா இருந்து போட்டு வடிவாக சாப்பிட்றது, சமைச்சு சாப்பிட்டு நல்லா தேகத்தை மலத்தை கொண்டு திருப்பி போகிறது. அங்கே போய் வேலை செய்கிறது, திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு இங்கே வருது. இப்படி இவர் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொடுக்குற இந்த ஓட்டத்தில் அந்த குறிப்பிட்ட பெண்மணி இவர் மீது சந்தேகம் கொண்டு அதுக்கப்புறமாக தனக்கும் இவருக்கும் சரிப்பட்டு வராது, தனக்கு வந்து அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இங்கே வந்து பதிவு திருமணம் செய்கிறது இல்லை. அதாவது வந்து இவர்களுமே வந்து கப்புள்ஸாக சேர்ந்து வாழ்கிற மாதிரி வாழ்ந்து போட்டு இறுதி காலத்தில் வந்து அவர்களை வந்து கலட்டி விட்டுட்டு போகின்ற விஷயம். இதுல அந்த குறிப்பிட்ட பெண்மணியோடு இவர்கள் தொடர்பு எடுப்பது மட்டுமில்லை, அந்த பெண்மணிக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த பெண் குழந்தைகள் ஒரு சிறுவர் பராயத்தை கடந்து போகின்ற பட்சத்தில் அந்த ஒரு சில பெண் குழந்தைகளையும் இவர்கள் இவ்வாறான தவறான விஷயங்களை பயன்படுத்துவாங்க. இன்னொரு தகவல் கசிஞ்சிருக்கு. சரி, இது சம்பந்தமா இன்னும் சரியாக ஆதாரங்கள் இல்லை, அதாவது சரியான முறையில் நாங்கள் உறுதிப்படுத்தியதுக்கு அப்புறமாக நான் அது சம்பந்தமா தரலாம். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் இப்ப தொடர்ச்சியாக எங்களுடைய வட புலத்தில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 45 வயசை தாண்டிய ஆண்கள் தனியே இலங்கைக்கு வருவது, இலங்கையை விட்டு வெளிநாடு போவார்கள், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அடிக்கடி வந்து போவார்கள். இதுல இன்னும் ஒரு சாரார் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக வருகின்ற ஒரு சிலராக இருக்கிறார்கள். அதுவும் வந்து என்னென்று சொன்னால் தொழில் ரீதியாக வருகிறார்கள் அப்படின்ற பொழுது குறிப்பிட்டவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும். இவர்கள் இங்கே இருக்கின்ற ஒரு சில நிறுவனங்களை ஆரம்பிச்சுட்டு அதில் ஒரு சின்ன சின்ன கடைகளாக ஆரம்பிச்சுட்டு அங்கே வந்து பெண்களை, ஒரு சில பெண்கள் எல்லாரையும் நான் திருப்பூர் சொல்ல எல்லாரையும் நீங்கள் இந்த இடத்துல தப்பு சொல்ல வரல, நடக்கின்ற சம்பவங்கள் அங்கே வந்து வேலைக்கு பணியாளர்களாக அமர்த்துவது, அவர்களோடு தேவையில்லாமல் அங்கே சேட்டைகள், உடல் சேட்டைகள் செய்கின்ற புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து செய்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்கேயாவது அதில் இடம் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அதுக்குள்ளால் அப்படியே போயிடுறது. இல்லை இந்த வேலை செய்கிற பெண்கள் ஏதாவது பிரச்சனை கொடுக்குறார்கள், அடுத்த நாள் வேலைக்கு வரவில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்களுக்கு அது சக்சஸ் இல்லை. ஆனால் இவ்வாறான சம்பவங்களை செய்கின்ற ஒரு சில முதலாளிகள் என்று சொல்கின்றவர்களும் வந்து இங்கே அவர்களுக்கான சரியான சம்பளங்கள் கொடுக்காமல், அல்லது கட்டங்கள் இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்களுக்கான சம்பளங்களை கொடுக்காமல் அவர்களை வந்து வீட்டை அனுப்பிய அல்லது அவர்கள் வேலையை விட்டு வீட்டை போன சம்பவங்களும் வந்து இங்கே ஒரு சில சொல்கின்ற விஷயங்களாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில். அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப இந்த முகவர், அதாவது புரோக்கர்களின் ஊடாக ஒரு சில பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சில ஆண்கள், அதே மாதிரி இப்படி ஒரு சில நிறுவனங்களை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் வந்து இங்கே இருக்கிற பெண்களை தரக்குறைவாக நடத்துறது, அல்லது வந்து அவர்களை பணிக்கு வச்சுக்கொண்டு அதுக்கப்புறமா அங்கே போயிருந்து கொண்டு தொலைபேசிகளை ஊடாக ஆபாசங்களாக பேசுகிற இவ்வாறான சம்பவங்களும் வந்து இங்கே வடபகுதியில் வந்து பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. இப்படியே இருக்கிற இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஒரு சிலர் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து இன்னமும் இருக்கிறது. நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக சொன்னதான், அதாவது இந்த திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வாரது, அந்த குறிப்பிட்ட பெண்மணியோட இருக்கிறது, அதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறது, இப்போ இந்த ஒரு வருஷங்கள் வந்து விட்டு இங்கே வாது, ஒரு மாதம் அவாவோட இருக்கிறது, இப்படி விட்டு போகிறோம். இப்படி வந்து நிறைய பேர் இங்கே செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையில் நீங்கள் உங்களை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த வலைத்தளங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் வந்த விளம்பரங்களில் அநேகமான விளம்பரங்கள் இந்த திருமணம் முடித்த விவாகரத்தான அல்லது தனிமையில் இருக்கிற ஆணுக்கு வந்து துணை தேடுகிறோம், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆணுக்கு துணை தேடுகிறோம், அல்லது 75 வயசுக்கு மேற்பட்ட ஆணுக்கு துணை தேடுகிறோம், வீட்டை சமைப்பதற்கு வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கின்ற ஒருவருக்கு வந்து வீட்டை சமைப்பதற்கு ஆண் தேடுகிறோம், வீட்டில் வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு ஆணுக்கு வந்து உதவி பெண்ணாக தேடுகிறோம். இப்படியான விளம்பரங்கள் வருகிறது. அப்படின்ற பட்சத்தில் இது சம்பந்தமாக நீங்கள் யாராவது தொடர்பு கொண்டு அவர்களோடு நீங்கள் வேலைக்காகவோ பணிக்காக நீங்கள் அமர்த்தப்படுகிறீங்கன்னு சொன்னால் அந்த விளம்பரங்கள் சம்பந்தமாக அவதானமாக இருங்க. என்று சொன்னால் இந்த விளம்பரங்கள் உண்மையில வந்து சரியான முறையில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அவர்களுடைய தேவை அப்படின்றது வேறொரு தேவைகளாக இருக்கிறது. உடல் ரீதியான தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு சில புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்றவர்கள் செய்கின்ற விஷயங்களா இருக்கு. இப்படி வேறு வேறு சம்பவங்கள் நீங்க ஏதாவது இருந்தா நீங்க எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு 003375152510 நீங்க எழுதி அனுப்புங்க. நான் பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதே மாதிரி
புலம்பெயர் சேர்ந்து இங்கே வருபவர்கள் உங்களுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் வருகிறீங்க. இது நாளைக்கு ஒரு பிரச்சனையாகின்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட பெண்மணி ஒரு பிரச்சனையை எடுக்கின்ற பட்சத்தில் அல்லது உங்களுடைய மனைவிக்கு தொலைபேசி அழைப்பை எடுப்பாராக இருந்தால் இது பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்றதுல நீங்கள் யோசித்து செய்யுங்க. ஏன்னு சொன்னால் எல்லாரும் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய தேவை எதுவாக இருக்கிறதோ அதுக்கு வெளிநாடுகளில் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புலம்பெயர் தேசத்திலேருந்து இங்கே வருபவர்கள் குறிப்பாக இந்த பாலியல் சம்பந்தமான மருந்துகள் போதைகளை கொண்டு வந்தும் ஒரு சிலர் தவறான நடப்பதாகவும் அது சம்பந்தமான பரிட்சார்த்தமான முயற்சிகள் அல்லது அதை தங்களுக்கு அது சரியான முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படின்றதுக்கும் இங்கே ஒரு சிலர் அதையும் இங்கே இருக்கின்ற எங்களுடைய பாதிக்கப்பட்ட ஏழை பெண்களை பயன்படுத்துவதாக இன்னும் ஒரு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.